إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் பாடம் தஃப்சீருடைய பாடம். தஃப்சீருடைய பாடத்தில் சூரத்துல் அஸ்ர் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் 3 வசனங்களை கொண்ட அத்தியாயம். மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர். வல் அஸ்ர் என்றால் என்ன பொருள்? காலத்தின் மீது சத்தியமாக. வல் அஸ்ர் என்றால் காலத்தின் மீது சத்தியமாக. இதனுடைய தஃப்சீர்ல அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அல் வக்துல் மஅரூஃப் ஆஹிரன் நஹாரி கப்ல குரூபி ஷம்ஸ். அல் வக்துல் மஅரூஃப் என்ன? தெரிஞ்ச நேரம். மஅரூஃப்னா அறியப்பட்ட, எல்லோருக்கும் தெரிந்த நேரம். அல் வக்துல் மஅரூஃப். ஆஹிரன் நஹாரண்டா பகலின் இறுதியில். ஆஹிரன் நஹாரண்டா பகலுடைய இறுதியில். கபல குரூபி ஷம்ஸ், சூரியன் மறைவதற்கு முன். கபல குரூபி ஷம்ஸ் சூரியன் மறைவதற்கு முன். எனவே இது அசருடைய நேரம் என்பது இவர் சொல்லக்கூடிய விளக்கம். சரியா? இதுக்கு இன்னொரு விளக்கம், அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தான், காலத்தின் மீது சத்தியமாகண்டா என்ன செய்யும்? காலத்தை குறிக்கும், உள்ளடக்கும். காலம் என்பது இரவு பகல், அப்படிதானே? ஒரு நாளை அப்படியே குறிக்கக்கூடியது. நாள், வாரம், மாதம், வருடம், காலத்தை குறிக்கக்கூடியது என்ற ஒரு தஃப்சீரும் ஒரு விளக்கமும் இதுக்கு இருக்கிறது. அப்ப காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள்களில் காலம் என்பது மிக முக்கியமானது, அப்படிதானே? காலம் என்பது ஒரு மனித வாழ்வு. காலம் என்பது என்ன? மனித வாழ்வு. மனித வாழ்வு என்பது என்ன செய்கிறது? அது குறைந்து கொண்டே போகிறது, குறைந்து கொண்டே போகிறது. அப்ப மனித வாழ்வு என்பது, மனித வாழ்வுடைய அந்த காலங்களும் நேரங்களும் மிக பெருமதியானது, மிக பெருமதியானது. உண்மையில் சில அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த காலத்தை இந்த வீணடிக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்வார்கள், உண்மையில் இவர்களிடம் இந்த காலத்தை பணம் கொடுத்து வாங்க முடிந்தால் நாம் வாங்கி இருப்போம். பணம் கொடுத்து காலத்தை அவரிடமிருந்து வாங்க முடிந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? நாம் வாங்கி இருப்போம். அவர்கள் அவ்வளவு அவங்களோட நேரத்தை அவ்வளவு பெருமதியாக கழித்தார்கள். மார்க்கத்துக்காக தங்களுடைய நேரங்களை எல்லாம் எதில்? புத்தகங்களை தொகுப்பதிலும் மார்க்க விடயங்களை தேடுவதிலும் இப்படி அவர்களுடைய வாழ்வை அவர்கள் கழித்தாங்க. நேரம் என்பது அவ்வளவு பெருமதியானது, அவ்வளவு பெருமதியானது. மறுமையில ஒவ்வொருவருக்கும் கிடைக்க போகின்ற அந்தஸ்துகள் எப்படி கிடைக்கும்?
அந்தஸ்துகள் எப்படி கிடைக்கும்? அவங்களோட வாழ்நாளை எப்படி பயன்படுத்தினாங்க, அவர்களுடைய வாழ்நாள் அந்த நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, அதற்கேற்ப அந்தஸ்துகள் அங்க இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலிகுல்லி தரஜாத்தி பிமா அமீலு. அவர் செயல்பட்டதுக்கேற்ப அவருக்கு அந்தஸ்துகள் உண்டு. அவருக்கு அங்க அந்தஸ்துகள், பதவிகள் உண்டு. அப்படிதானே? இப்ப நாங்க பார்த்தா யாரு, எந்த சஹாபி? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. எந்த சஹாபி? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. இப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துல மொத்தம் 6 வருடம் தான். அவங்க இஸ்லாத்துல வாழ்ந்த காலம் எவ்வளோ? 6 வருடங்கள். புரியுதா? ஆனா அவருடைய மரணம் என்பது 70,000 மலக்குகள், வானவர்கள் இறங்கி வந்தார்கள். 70,000 வானவர்கள் இறங்கி வந்தார்கள். அவ்வளோ அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர். அல்லாஹ்விடத்துல அவரது அரிசை, அல்லாஹ்வுடைய அரிசையை குலுங்குகின்ற அளவுக்கு சிறப்பை பெற்றார். இஸ்லாத்துல எவ்வளவு காலம் தான்? 6 வருடம். சுப்ஹானல்லாஹ், 6 வருடம் தான் இஸ்லாத்துல வாழ்ந்தார். எனவே அந்த 6 வருடத்தை எப்படி அவர் என்ன செஞ்சிருப்பார், கழித்தார்னு பாருங்க. அல்லாஹ்விடத்துல எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை, அந்தஸ்தை அவர் அடைந்து கொண்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் காலத்தின் பெருமதி யாருக்கு தெரிய வேண்டும்? ஒவ்வொரு மூமினுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் காலத்துடைய பெருமதி தெரிய வேண்டும். ஏனென்றால் இதுதான் நமது நாளை மறுமையுடைய அந்தஸ்துகளையும் பதவிகளையும் தீர்மானிக்க போகிறது. நாம் எப்படி இந்த நேரத்தையும் காலத்தையும் கழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாம் படித்திருக்கிறோம். அதிகமான மனிதர்களிடம் 2 அருள்கள் விஷயத்தில் அவங்க அலட்சியமாக, பாராமுகமாக இருக்கிறார்கள். என்னென்ன அது? ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப வல் அஸ்ர் என்ன? காலத்தின் மீது சத்தியமாக. அடுத்து வாங்க, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டமடைந்து விட்டான். எனவே இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சொல்றான். காலத்தின் மீது, அப்ப அது சொல்ல போகின்ற செய்தி அவ்வளவு ஒரு அழுத்தமான செய்தி, மிக அழுத்தமாக சொல்லப்பட போகின்ற ஒரு செய்தி. அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கிறான். சத்தியம் விடுவன் யாரு? அல்லாஹ். சொல்றது படைத்த ரப்புல் ஆலமீன். எனவே சத்தியத்தை பற்றியும் நாம் ஒரு சட்டம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சத்தியத்தை பற்றியும் நாம் முக்கியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சட்டம் என்ன? அல்லாஹ்வின் பேர் நாம் சத்தியம் செய்யும் போது அல்லாஹ்வின் பேரில் மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். நாம் சத்தியம் செய்யும் போது அல்லாஹ்வின் பேரில் மட்டும்தான். தாயின் பேரிலோ தந்தையின் பேரிலோ எல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்யக்கூடாது. நாம் சத்தியம் செய்யணும் யாருடைய பேர்ல? அல்லாஹ்வின் பேர்ல மட்டும்தான் சத்தியம் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் விரும்பியவற்றின் மீது அவன் சத்தியம் செய்வான். அதில் ஒரு விளக்கம் இருக்கிறது. அதிலும் ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்? அல்லாஹ் ஒன்று மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது ஒரு முக்கியமான ஒன்றுதான். அல்லாஹ் ஒன்று மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது ஒரு முக்கியமான ஒன்றுதான். எனவே காலம் என்பது அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரும் அருள். அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இங்க அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். இப்ப இன்சான் என்றா யாரு? மனிதன். சரியா? அப்ப நிச்சயமாக அவன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கின்ற போது இதுல உறுதியை சொல்லக்கூடிய என்னென்ன வார்த்தை வருது? அல்ல, இன்ன என்பது உறுதியை குறிக்கும். இன்னன்ற வார்த்தை அரபுல எடுத்தீங்கன்னா அது என்ன? நிச்சயமாக. அடுத்து நிச்சயமாக என்று சொல்றதுக்கு அடுத்து வர வார்த்தை என்ன? இதுல இல்ல, அந்த லஃபீல வர லாம் இருக்கே, அதுவும் உறுதியை குறிக்கக்கூடிய. எனவே இங்கு மிக அழுத்தமாக இது சொல்லப்படும். இதை சொல்லுவன் யார்? மனிதனை படைத்த இறைவன். அப்படித்தானே? மனிதனை படைத்த இறைவன், மனிதனுக்கு வாழ்நாளை அருளிய இறைவன் சொல்கிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எனவே இந்த நஷ்டத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலை அல்லாஹ் அடுத்து சொல்கிறான்.
இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இல்லாண்ட வார்த்தை என்ன அர்த்தம்? இல்லாண்டா தவிர, இல்லாண்டா தவிர. யாரை தவிரண்டா அல்லதீன ஆமனு, அல்லதீன ஆமனு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ, எவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கை கொண்டால் கிடைக்கக்கூடிய முதல் பரிசு என்ன? சொர்க்கம் கிடைக்கும். அதுல நாங்க இன்னொரு விளக்கம் சேர்த்து சொல்வதாக இருந்தால், அதாவது அவர் நிரந்தர நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார். எதிலிருந்து? நிரந்தர நரகம் இருக்கே. ஏன்னா நிராகரிப்பில் மரணிக்கக்கூடியவர்கள் நிரந்தர நரகம், நிராகரிப்பில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர நரகம். எனவே ஒருவர் நம்பிக்கை கொண்டு விட்டவுடன் அவர் வேற எதை செய்ய, எந்த ஒரு நற்செயலையும் செய்யலன்னு வைங்களேன், அவர் வேற எந்த ஒரு நற்செயலையும் செய்யல, அவர் நம்பிக்கை மட்டும்தான் கொண்டாரண்டா அவருக்கு எது கிடைக்கும்? அவர் நிரந்தர நரகத்தில் விடுதலை ஆகி விடுகிறார். நிரந்தர நரகத்தில் செஞ்சிருந்தார், விடுதலையாகி விடுகிறார். புரியுது அவன் சொல்றது? அவர் எந்த ஒரு நன்மையுமே செய்யல, எந்த ஒரு நற்செயலையும் செய்யவில்லை, அவர் இந்த ஒன்றுதான் செஞ்சார். அப்படித்தானே? உஹதுடைய போர்ல நீங்க எடுத்தீங்கன்னா, உஹதுடைய போர்ல என்ன செய்யறாரு? அன்றுதான் இஸ்லாத்தை நம்பிக்கை கொள்கிறார், அன்றைய மரணிக்கிறார், கொல்லப்படுகிறார். ஒரு சஜிதா கூட அல்லாஹ்வுக்கு செய்யல அவர். ஆனாலும் அவர் யார்? அவர் சொர்க்கத்துக்குரியவர். புரியுதா? எனவே இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அப்ப எவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள், நம்பிக்கை கொண்டு விட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நிரந்தர நரகத்தில் அவர்கள் விடுதலை ஆகுவார்கள். சில நேரம் அவங்க செஞ்ச தவறுகளுக்காக அல்லாஹ் என்ன செய்யலாம்? அவர்களை தண்டிக்கலாம். அடுத்து வாங்க, வஅமிலுஸ் ஸாலிஹாத், வஅமிலுஸ் ஸாலிஹாத், அதாவது நற்செயல்கள் புரியக்கூடியவர்கள், நற்செயல்கள் செய்கிறார்களே அவர்களையும் தவிர, நற்செயல்களையும் செய்பவர்களையும் தவிர. எனவே நாம் ஈமான், நாம் கொண்ட நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவர் ஈமான்ல உண்மையாளர், அவர் இறை நம்பிக்கையில் உண்மையாளர் என்பதை வெளிப்படுத்துகின்ற இடம்தான் என்ன? நற்செயல்கள். என்ன செய்யறது? இறைவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிதல், இறைவனுடைய இறை கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல் என்பது. எனவே அதாவது சிலர் சொல்லுவாங்க, என்ன தக்வா ஈமான்னா உள்ளத்தில் இருந்தா போதும் என்று. உள்ளத்தில் இருந்தா போதும் என்றால், இப்ப நீங்க உள்ளத்துல உள்ள அந்த ஈமானை நீங்க செயல்படுத்தல் என்று சொன்னா படிப்படியாக என்ன நடக்கும்? படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்து அல்லாஹ் பாதுகாக்கன்னு சொன்னா அவர் ஈமானை விட்டு செஞ்சிடலாம், வெளியே போயிடலாம். அப்ப எனவே அவர் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை என்ன செய்யணும்? அவர் செயல்படுத்த வேண்டும், இல்லையா? அவர் செயல்படுத்த வேண்டும். எனவே செயல்படுத்தும் போதுதான் அது என்ன செய்யும் என்று சொன்னால், அவர் நம்பிக்கையில் என்ன செய்வார்? உறுதியாகுவார். நம்பிக்கையில ஈமான்ல உறுதியாகுவார். அடுத்து எனவே அந்த இறை நம்பிக்கையை பொறுத்தவரையில அந்த ஈமானை அவர் ஈமான் கொண்டு அடுத்து நற்செயல்களை அவர் புரிய வேண்டும், நற்செயல்களை செய்ய வேண்டும். அடுத்து வதவாஸௌ பில் ஹக், வதவாஸௌ பில் ஹக் அப்படின்னு என்ன? சத்தியத்தை போதனை உபதேசம் செய்தல், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளுதல். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டா நாம் ஏற்றுக்கொண்ட ஈமான், அந்த நம்பிக்கை, அதே போன்று நாம் நற்செயல்கள் புரிவதற்கு எது அவசியம்? நல்ல சூழல் அவசியம். எது அவசியம்? நல்ல சூழல் அவசியம். அப்ப நல்ல சூழல் உருவாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்க உபதேசம், சத்தியத்தை, நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை பிறருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் செய்ய வேண்டும். எனவே நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியம் பிறருக்கும் கிடைப்பதை நாம் விரும்ப வேண்டும், நாம் ஆதரவு வைக்க வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? இப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தனக்கு கிடைத்த சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து உரைக்காம இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இப்ப நாங்க ஒருத்தரை நன்மையின் பால் அழைக்கல் என்று சொன்னா காலப்போக்கில் அவர் எம்மை பாவத்தின் பால் அழைப்பார். புரியுது அவங்க சொல்றது?
அப்ப எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்கு. உதாரணம் வைங்களே, இப்ப பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களை பார்த்து நீங்க மௌனமாக இருந்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்வாங்க? அதுக்கப்புறம் உங்களை பாவத்துக்கு அழைப்பான். அப்ப நீங்க அவர்கள் நன்மையின் பால் அழைத்தால், அந்த பாவத்தை தடுத்தால் என்ன செய்வாங்க? அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திருந்துவதற்கு அதே மாதிரி உங்களை நீங்க என்ன செய்யலாம்? பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். புரியுது அவங்க சொல்றது? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? அதாவது எம்மிடம் நல்லவர்கள், எம்மிடம் சாலிகானவர்கள், நல்லவர்கள் இருக்கும் போது நமக்கு அழிவு வருமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள்ல ஒருத்தர் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட. எப்படி கேட்கிறாங்க? நம்மில் நல்லவர்கள் இருக்கும் போது நமக்கு அழிவு வருமா, அல்லாஹ்வுடைய தண்டனை வருமா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஹதீஸ் உங்களுக்கு நான் எடுத்து நம்பரை சொல்றேன். அதாவது இப்படி கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க என்றால், ஆமன்னு தான் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? ஆமன்னு சொல்கிறார்கள். எப்படி என்றால், இதா கசுரல் ஹபஸ் என்று வரும். இதா கசுரல் ஹபஸ் என்ன? பாவங்கள் அதிகரித்து விட்டால். பாவங்கள் எப்ப அதிகரிக்கும்? அதாவது உபதேசம் செய்வது விடப்படுகின்ற போது, அப்படித்தானே? அந்த பாவங்கள் தடுக்கப்படாத போது என்ன செய்யும்? பாவங்கள் அதிகரிக்கும். இந்த ஹதீஸ்ல கூட நீங்க வார்த்தை நல்லா கவனிங்க. அதாவது சாலிஹூன், நாங்க ஒரு வார்த்தை சொன்னோம், ரெண்டு வார்த்தை சொன்னோம் இல்ல. இப்ப சாலிஹூன் பன்மை. இப்ப சாலிஹூன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? சாலிஹூன் அவங்க நன்மை செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நன்மை செய்வார்கள். சரியா? அடுத்தவங்களை சீர்திருத்தவங்களுக்கு என்ன அரபுல சொல்றது? அடுத்தவங்களை சீர்திருத்தவங்களுக்கு அரபுல நாங்க என்ன சொல்றது? முஸ்லிஹ். என்ன வார்த்தை? முஸ்லிஹூன். பன்மை முஸ்லிஹூன். என்ன? முஸ்லிஹூன். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல கூட அந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் கேட்கிறாங்க. அதாவது அனுஹுலிகு வஃபீன சாலிஹூன். சாலிஹூன் வார்த்தை வருது ஹதீஸ்ல. நம்மில் நல்லவர்கள் இருக்கும் போது நாம் அழிக்கப்படுவோமா? அப்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நஅம் இதா கசுரல் ஹபஸ். பாவங்கள் அதிகரித்தால் என்ன செய்யும்? அழிவு வரும். அழிவு வரும். அப்ப பாவங்கள் அதிகரிப்பதற்குரிய காரணம் என்ன சொன்னோம்? அங்க சீர்திருத்தவாதிகள் இல்லை, முஸ்லிம்கள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வமா கான ரப்புக்கல் யுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். சரியா? வமா கான ரப்புக்கல் யுஹ்லிகல் குரா பிதுல்மின். அல்லாஹ் ஒரு ஊரை அநியாயமாக அழிப்பதில்லை. சரியா? அந்த ஊர்ல சீர்திருத்தவாதிகள் இருக்கும் நிலை. சீர்திருத்தவாதிகள் யார் இருக்கிற நிலையில? பிறரை சீர்திருத்தக்கூடியவர்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அநியாயமாக ஒரு ஊரை அழிக்க மாட்டான். அப்ப இங்க முக்கியமான பணி எதுவாக இருக்கிற பணி? சீர்திருத்த பணி நடைபெற. அது நடந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. அல்லாஹ்வுடைய தண்டனை வராது. ஆனா நல்ல நற்செயல்கள் புரியுறவங்க இருக்கிறாங்க, அதிகமா நற்செயல்கள் புரியுறவங்க இருக்கிறாங்க. ஆனா சீர்திருத்தவாதிகள் இல்லை என்றா அங்கு என்ன செய்யும்? பாவிகள் அதிகரிக்கின்ற போது தண்டனை எல்லோருக்கும் தான் வரும். தண்டனை எல்லோருக்கும் தான் வரும். நல்லவங்க அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவார். எனவே இதை நான் கட்டாயம் தெரிந்து கொள்ள. அதனாலதான் அல்லாஹ் இங்கு மூன்றாவது விஷயமா சொல்றான், நஷ்டத்திலிருந்து ஒருவர் தன்னை காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? சத்தியத்தை உபதேசம் செய்ய வேண்டும். சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டா ஒரு ஊர், ஒரு சமூகம் நல்ல ஒரு சமூகமாக இருப்பதற்கு இந்த பணி நடைபெற வேண்டும். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா வத்தவா சௌபிஸ் சபர். என்ன? வத்தவா சௌபிஸ் சபர் என்ன அர்த்தம்? பொறுமையை அவங்க ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்பவர்களாக இருப்பார்கள். பொறுமையை பொறுத்தவரையில் அருமையான சகோதரர்களே, இப்ப பொறுமை இந்த இடத்துல உபதேசம் செய்வதென்றால், பொறுமையை உபதேசம் செய்வதென்றால் அது எப்படி நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றது? அந்த சீர்திருத்த பணிகள்ல ஏற்படக்கூடிய சிரமங்களையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாங்க ஈமானோடு வாழ்வதற்கு, நற்செயல்கள் புரிவதற்கு எல்லாம் எது அவசியம்? பொறுமை அவசியம். பொறுமை என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே
இந்த பொறுமை என்பதும் ஒருவருக்கொருவர் நினைவூட்டப்பட வேண்டிய, உபதேசம் செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை இந்த அத்தியாயம் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சூரத்துல் அஸ்ர் அத்தியாயத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை நஷ்டத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு இந்த அத்தியாயம் மிக முக்கியமான 4 விடயங்களை சொல்கிறது. எத்தனை விடயங்களை? 4 விடயங்களை சொல்கிறது. அந்த 4 விடயங்களும் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய, கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்புகள். முதலாவது என்ன? ஈமான். இரண்டாவது நற்செயல்கள். மூன்றாவது சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். அதே போன்று பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல் என்ற இந்த 4 விடயங்கள். இதில் நீங்க எடுத்தீங்கன்னா அவருடைய தப்சீரை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது வதவா சௌபில் ஹக்கிக் அவர் சொல்லும் போது அமர பஅதுஹும் பஅதம் பிஹி, சிலருக்கு என்ன செய்வாங்க? ஏவிக்கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் முனாஃபிக்குகளுடைய பண்பை எப்படி குர்ஆன்ல சொல்றான்? நயவஞ்சகர்களுடைய பண்பை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் எப்படி சொல்றான்? சூரத் தௌபால நீங்க எடுத்தீங்கன்னா அவர்கள் தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். தீமையை ஏவுவார்கள், நன்மையை விட்டும் தடுப்பார்கள். அப்ப இதுவும் என்ன செய்யுது? உலகத்தில் நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? இதை நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். தீமைக்கான அழைப்புகள் நாலாபுரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? தீமைகளுக்கான அழைப்புகள். அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்களா? நன்மைகள் செய்பவர்களே எப்படி பார்க்கிறாங்க? ஒரு அந்நியமாக பார்க்கக்கூடிய, ரசூலுல்லாஹ் சொல்றதானே, நன்மைகள் இஸ்லாமிய மார்க்கமே அந்நியமாக பிறரால் பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்று. அப்படியான ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அப்ப இங்கு சொல்லப்படுகின்ற இந்த 4 பண்புகள்ல முதல் இரண்டு பண்பு எதோடு சம்பந்தப்பட்டது? தனி மனித சீர்திருத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. எதோட? தனி மனித சீர்திருத்தம். எது சொல்லுங்க? ஈமானும் நற்செயல்கள். அப்ப எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில அவன் தன்னை மாத்திரம் நரகிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தோடு செயல்பட மாட்டான். புரியுதா? அடுத்த 2 பண்பு என்ன சொல்லுது? சமூகத்தின் மீது அக்கறை இருக்க வேண்டும். சமூகத்தின் மீது அக்கறை இருக்க வேண்டும். அப்ப அந்த சமூகத்தில் உள்ளவர்களையும் நரகிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பரந்த முதல் 2 பண்பு எதோடு சம்பந்தப்படுது? தனி மனித சீர்திருத்தம். அடுத்த 2 சமூகத்துடைய சீர்திருத்தம். சமூகம் சீர்திருத்தப்பட வேண்டும், சமூகத்துக்கு நன்மைகள் போதிக்கப்பட வேண்டும், அப்ப நினைவூட்டப்பட வேண்டும். இந்த மாதிரியான மார்க்க வகுப்புடைய நோக்கம் என்ன? வேண்டுதான் இதுதான். அப்படித்தானே? இப்படியான மார்க்க வகுப்புடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன? அதாவது பிறரும் மார்க்கத்தை கற்று விளங்கி அவர்களும் நல்ல முறையில் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப நாங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், சத்தியத்தை உபதேசம் செய்யறது என்பது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மாத்திரம் உள்ள பொறுப்பு அல்ல. எப்படி நாங்க புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது? இது ஆலிம்சா, மௌலவிமார், உலமாக்கல் இவர்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு பொறுப்பு அல்ல. இது அனைவரும் நஷ்டத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தார், நஷ்டத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்தாக வேண்டும்? சத்தியத்தை பிறருக்கு உபதேசம் செய்தாக வேண்டும். சத்தியத்தை நாம் போதனை செய்ய வேண்டும். பொறுமையோடு செயல்படுவதை உபதேசம் செய்ய வேண்டும். பொறுமை என்பது நாங்க ஒரு குறுகிய வட்டத்தில் நாங்க பார்க்க கூடாது. அது ஒரு பரந்த விஷயம். அப்படித்தானே? அது மொத்த வாழ்விலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றுதான் பொறுமை என்பது. மொத்த வாழ்விலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது உங்களுக்கு இந்த சுவர்க்கம் கூலியாக வழங்கப்படுவது நீங்கள் பொறுமையாக செயல்பட்ட காரணத்தால் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு இந்த சொர்க்கம் வழங்கப்படுவது எதற்காக? நீங்கள் பொறுமையாக செயல்பட்ட காரணத்தால். வஜஸாஹும் பிமா ஸபரு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஜஸாஹும், அவங்களுக்கு கூலியே அவர்கள் பொறுமையாக செயல்பட்ட காரணத்தால் தான். சுப்ஹானல்லாஹ், அப்படி சொல்றான் அல்லாஹ். வஜஸாஹும் பிமா ஸபரு, அவர்களுக்கு கூலியே அவர்கள் பொறுமையாக செயல்பட்ட காரணத்தால் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் இதுதான். விசாலமான அருள் பொறுமை. பொறுமை அல்லாஹ் சொல்றான், வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, பொறுமையாளர்களை தவிர வேறு யாரும் இதை அடைந்து கொள்ள முடியாது.
வமா யுலக்காஹா இல்ல சாபிரூன், பொறுமையாளர்கள் தவிர இந்த நட்பேரை நட்பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலா எதை சொல்றான்? அதாவது ஒருவர் இந்த துன்யாவுடைய ஆசாபாசங்கள்ல மூழ்கி விடாமல் செயல்படுவதற்கு சொல்கிறான் காரூனுடைய வரலாற்றுல. அதே போன்று எடுத்தீங்கன்னா நாம் பிறர் துன்பம் செய்கின்ற போது அவர்களை நாம் நன்மை கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த இடங்கள்லாம் அல்லாஹ் இதை சொல்கிறான். சரி, அடுத்த அத்தியாயத்துக்கு நாங்க வருவோம். அடுத்த அத்தியாயம் சூரத்துல் ஹுமஸா. என்ன அத்தியாயம்? சூரத்துல் ஹுமஸா. இந்த சூரத்துல் அஸ்ர பற்றி ஒரு முக்கியமான இமாம் அறிஞர் சொன்ன ஒரு கூற்று இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமத்துல்லாஹி ஒரு கூற்று இருக்கு. என்ன கூற்று அது? இந்த அத்தியாயம் ஒன்றே என்னது போதுமானது. நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மனிதன் படைத்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதற்கு அவ்வளவு ஒரு முக்கியமான செய்திகளை உள்ளடக்கிய அத்தியாயம் தான் இந்த சூரத்துல் அஸ்ருடைய அத்தியாயம். இந்த சூரத்துல் ஹுமஸா நாங்க ஸ்டார்ட் பண்ணல. இது இமாம் ஷாஃபிஈ ரஹிமத்துல்லாஹுடைய கூற்று. இமாம் ஷாஃபிஈ ரஹிமத்துல்லாஹு சொல்றாங்க, இந்த சூரத்துல் அஸ்ர் என்ற இந்த அத்தியாயம் ஒன்றே போதுமானது. குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த 113 அத்தியாயங்கள் இந்த ஒரு அத்தியாயமே போதுமானது. நாளை மறுமையில் படைத்த ரப்பின் முன்னால் மனிதன் என்ன செய்யப்படுவதற்காக எழுப்பி விசாரிக்கப்படுவதற்காக அவ்வளவு ஒரு அடிப்படையான விஷயங்களை அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்க போகின்ற அத்தியாயம் சூரத்துல் ஹுமஸா அத்தியாயம். இதுவும் மக்காவிலே அருளப்பெற்ற அத்தியாயம். 9 வசனங்களை கொண்ட அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் இது எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னால், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வைல் என்ற வார்த்தைக்கு இங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதாவது கலிமத்து வஈதின் வ தஹ்தீதின் ததضمن الدعاء عليه بسوء الحال. அதாவது கடுமையாக எச்சரிக்கையோடு வரக்கூடிய வார்த்தை, கடுமையான எச்சரிக்கையோடு வரக்கூடிய வார்த்தை. அதே போன்று அவனுக்கு எதிராக அவனுடைய மோசமான நிலையின் காரணத்தால் அவனுக்கு எதிராக பிரார்த்திக்கப்படுகிறது. அவனுக்கு எதிராக பிரார்த்திக்கப்படுகிறது. யாருடைய வார்த்தை இது? அல்லாஹ்வுடைய வார்த்தை. வைலுல், வைல் என்ற வார்த்தை யார்? அல்லாஹ்வுடைய வார்த்தை. வைல் என்று சொன்னாலே அருமையான சகோதரர்களே, அதாவது கேடு. வைல் என்பது என்ன? அதாவது கேடு என்பதுதான் அதற்குரிய. அப்ப யாருக்கு கேடு என்று சொன்னால் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த பண்புகளுக்குரியவர்களுக்கான அவர்களுக்கு கேடு. லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. லிகுல்லி என்றா ஒவ்வொருவருக்கும், லிகுல்லி என்றா ஒவ்வொருவருக்கும். ஹுமஸத்தில் லுமஸா அதாவது குறை கூறி புறம் பேசி திரியக்கூடியவர்கள், குறை கூறி புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்கெல்லாம் கேடுதான். குறை கூறி புறம் பேசி திரியவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று இங்கு வருகிறது. வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இதுல பாருங்க, அவர் அந்த விளக்கத்துல சொல்லும் போது சொல்றாங்க, அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹாஃபிதுல்லாஹ் சொல்றாங்க, ஹுமஸத்தில் லுமஸா. ஹுமஸா இருக்குதானே, ஹுமஸாண்டா ஹுவல்லதி யஹ்மிஸுன் நாஸ பிஃபிஅலிஹி. ஹுவல்லதி யஹ்மிஸுன் நாஸ பிஃபிஅலிஹி என்ன அர்த்தம்? தெரிஞ்ச மாதிரி மொழிபெயர்ங்க பாப்போம். ஹுவல்லதி யஹ்மிஸுன் நாஸ பிஃபிஅலிஹி, அதாவது தனது செயலால் பிறரை குறை கூறுபவன். தனது செயலால் பிறரை குறை கூறுவது எப்படி சொல்லுங்க? இப்ப ஒருத்தர் முன்னால போறார், பின்னுக்கால இப்படி தலையாட்டுறார், அப்படிதானே? கண் ஜாடை காட்டுவாங்க, கண்ணால ஜாடை காட்டுவாங்க. அவரை முன்னால விட்டு பின்னால் என்ன செய்வாங்க? கண்ணால் ஜாடை காட்டுவது எதற்காக? அவரை ஏளனப்படுத்துறதுக்காக. சிலவங்க அப்படி முன்னால இப்படி தலையை காட்டுவாங்க, இப்படி அப்படி உயர்த்துறது என்னதான்? அந்த செயலை எதுக்கு தான்? அவரை ஏளனப்படுத்துறது. புரியுதா? இது அப்ப இங்க எச்சரிக்கை தங்களுடைய சைகைகளால், தங்களுடைய சைகைகளால், சைக்கிணைகளால் பிறரை என்ன செய்யக்கூடியவர்? குறை கூடக்கூடிய. இப்படி கையால் எப்படி ஆக்குவாங்க? இந்த மாதிரி செயல்பாடு தானே. இந்த மாதிரி தலையால இந்த சைகைகள் மூலமாக குறை கூறக்கூடியவர்களுக்கு தான் எச்சரிக்கை.
சைகைகள் மூலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாதாரண விஷயம் அல்ல என்பதுதான் இந்த ஹுமஸாண்ட வார்த்தை. சரியா? அடுத்த லுமஸா இருக்கே, வயல் மிசுஹும் பிகௌலிஹி, என்ன வார்த்தையால் குறை கூறுவது, வார்த்தையால் குறை கூறுவது. அப்ப ஹுமஸா என்பது எதனால? செயலால், சைகைகளால் குறை கூறுவது. லுமஸா என்பது சொல்லால், வார்த்தையால் பிறரை குறை கூறுவது. பாருங்க, அல்லாஹ் திரும்ப சொல்றார் பாருங்க, அல் ஹம்மாஸ் என்றால் மை யஈபு நாஸ் வயத்அனு அலைஹிம் பில் இஷாரா. இஷாரா என்ன? சிக்னல். அப்படிதான் இஷாரா என்ன? சைகை. அப்ப என்ன? அதாவது அவர் தனது சைகைகளால் பிறரை குறை கூறுகிறார். சைகைகள். அப்ப இது கூடாது. இது நாங்க எங்கள்கிட்ட உள்ள பலவீனம், எங்கள்கிட்ட உள்ள ஒரு பலவீனம். அப்ப நாங்க இதிலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கடுமையான எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை. அப்ப அதனால அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, வல்லம்மாஸ் லுமஸா, அதுல வர லம்மாஸ் மை யஈபுஹும் பிகௌலிஹி, வார்த்தைகளால் குறை கூறுபவர். அப்ப இங்க இந்த ரெண்டு வார்த்தையும் முபாலகாண்டா அதிகம் இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை என்ற அடிப்படையில இது பயன்படுத்தப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இப்ப குர்ஆன்ல நீங்க பாருங்க, இன்னொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் வயலுண்டு. எந்த அத்தியாயம்? வயலுல் லில் முத்தஃபிஃபின், வயலுல் லில் முத்தஃபிஃபின். சரியா? இந்த ரெண்டுக்கும் அழகான ஒரு விளக்கம் அறிஞர்கள் சொல்வார்கள். வயலுல் லில் முத்தஃபிஃபின் என்ன அர்த்தம்? அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு. அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு. இங்க யாருக்கு கேடு? அதாவது குறை கூறி புறம் பேசக்கூடியவர்களுக்கு கேடு. எனவே இது மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்படுது, அடுத்தவனுடைய மானத்தோடு சம்பந்தப்படுது, அது அடுத்தவனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுது. பாத்தீங்களா? அது அடுத்தவனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுது. பொருளாதாரத்தில் கை வைக்கும் போது அந்த எச்சரிக்கை வருகிறது. அதே போன்று பிறருடைய மானத்தில் கை வைப்பவர்களுக்கும் அதே எச்சரிக்கை வருகிறது, அதே எச்சரிக்கை வருது. பாத்தீங்களா? எனவே நறுமையான சகோதரர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. இப்ப நாங்க சில நேரம் குறை சொல்லக்கூடியவருக்கு சமூகத்தில் எந்த மதிப்பும் இல்லாமல் இருக்கலாம், சமூகத்தில் யாராலும் கண்டுகொள்ளப்படாதவராக இருக்கலாம். ஆனா படைத்த ரப்பிடம் அவர் விடப்பட மாட்டார். இல்லைங்களா? மக்களுக்கு மத்தியில அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லைன்றதுக்காக என்ன செய்ய முடியாது, நீங்க குறை கூறி கடந்து செல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் அனைத்தும் என்ன செய்யப்படுது? பதியப்படுது, அனைத்தும் பதியப்படுகிறது. இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்படிதானே? இப்ப நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அபூதர் ரலியல்லாஹுடைய விஷயத்துல என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் அதாவது கருப்பின் மகனே என்று சொன்னதற்காக, கருப்பின் மகனே என்று சொன்னதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடம் இன்னும் ஜாஹிலி அறியாமை கால குணம் இருக்கிறது. அறியாமை கால குணம் எது? தங்களை உயர்த்தியும் பிறரை குறைத்தும் தாழ்த்தியும் பார்ப்பது. புரியுதா? தங்களை உயர்த்தியும் பிறரை தாழ்த்தியும் பார்ப்பது அறியாமை கால குணங்களில் இன்றும் உள்ளது என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப பாருங்க, அவர் தனது முகத்தையே பூமியில வைக்கிறார் என்று பார்க்கிறோம். தனது கன்னத்தை மிதிக்குமாறு சொல்கிறார் என்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பக்குவப்படுத்தப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளால் பக்குவப்படுத்தப்பட்டார். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை இது உள்ளடக்குது. புரியுதா அவன் சொல்றது? அப்ப ஹுமஸாவுக்கு என்ன விளக்கம், லுமஸாவுக்கு என்ன விளக்கம் பார்த்துட்டோம். சரிதானே? ஹுமஸா என்பது செயல்கள் மூலம் பிறரை ஏளனப்படுத்துவது, சைகைகள் மூலம் செயல்கள் மூலம் பிறரை ஏளனப்படுத்துவது. லுமஸா என்பது வார்த்தையால் பிறரை ஏளனப்படுத்துவது, குறை கூறுவது. இந்த ரெண்டுமே இதுல கடுமையாக எச்சரிக்கப்படுது. அடுத்த வயல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. அதாவது நரகத்தின் ஒரு பேர் என்ற அர்த்தம் இருக்கு, நரகத்தின் ஒரு பேர் என்ற ஒரு விளக்கம் இருக்கிறது. அதே மாதிரி நரகத்துடைய அந்த சீல்கள் இருக்குதானே, சீல் என்று சொல்லுவோமே, துர்நாற்றம் வீசக்கூடியது,
அந்த ஒரு விளக்கமும் சில அறிஞர்கள் குறிப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் கடுமையான அதுக்கு எச்சரிக்கை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து வாங்க, இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் என்ன பண்புகளை கொண்டிருப்பார்கள்? அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி மோசமான பண்புடையவர்கள் அவங்களோட அடுத்து என்ன பண்புன்னு பார்த்தீங்கன்னா, அல்லதி ஜமஅ மாலம் வஅத்தத. அல்லதி ஜமஅ மாலம் வஅத்தத. அவன் எத்தகையவன் என்றால், அவன் பணத்தை, பொருளாதாரத்தை சேகரித்து அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான். வஅத்ததான் என்ன செய்கிறான்? அதை எண்ணுகிறான். புரியுதா சொல்றது? அல்லதி ஜமஅ மாலம் வஅத்தத. அவன் வந்து என்ன செய்கிறான்? பொருளாதாரத்தை சேகரித்து, பொருளாதாரத்தை சேகரிக்க குற்றமா? குற்றமா? அப்ப அங்க என்ன தவறு குற்றம்? அதை நல்ல வழியில செலவு செய்யாமல், அதற்குரிய ஜகாத்தை கொடுக்காமல், அதை என்ன செய்கிறான்? அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். அதை எண்ணிக்கொண்டு அவன் துன்யாவிலே மூழ்கி விட்டான். அப்படித்தானே? உலகத்தில் அவன் மூழ்கி விட்டான். ஏண்டா அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. யஹ்சபு என்றா எண்ணுகிறான், அவன் எண்ணுகிறான், அவன் எண்ணிக்கொண்டான். அன்ன மாலஹு அஹ்லதா, என்ன செய்யும்? தன் செல்வம் தன்னை என்றென்றுமே என்னை உலகத்தில் நிலைத்திருக்க செய்யும். மாலஹு என்ன அர்த்தம்? அவன செல்வம். அஹ்லதஹு ஹாலிதீன வார்த்தை, ஹாலிதன் ஹாலிதீன் வருமே, நிலையானது. அஹ்லதஹு என்றா அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் என்ன செய்கிறான்? அவன் எண்ணுகிறான். இந்த செல்வம் என்ன செய்யும்? என்னை நிலைத்திருக்க செய்யும், எனக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, எனக்கு எந்த ஒரு தீங்கும் வராது என்று என்ன செய்கிறான்? அப்படி அவன் எண்ணுகிறான். அப்படித்தான் உலக வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய நிலை அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா இங்கு இதெல்லாம் அவனது தீய குணமாக சொல்கிறான். ஒரு மறுமையை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒருவன், மறுமை மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒருவனிடம் இப்படியான மோசமான பண்புகள் வருமா? பிறரை குறை சொல்வானா? பிறரை ஏளனப்படுத்துவானா? இல்லை. ஏன்னா அவன் மறுமையில் படைத்த ரப்பின் முன்னால் விசாரிக்கப்பட போகிற என்ற உறுதியான நம்பிக்கையில் அவன் இருக்கிறான். புரியுதா? அதே போன்று செல்வம் என்பது இறைவன் தந்த அருள் என்று தான் அவன் பார்ப்பான். செல்வம் என்பது இறைவன் எனக்கு தந்த அருள், அதை நல்வழியில் தான் அவன் செலவு செய்வான். அடுத்து அல்லாஹு தஆலா என்ன எச்சரிக்கையை கொடுக்கிறான் என்றால், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. சொல்லுங்க பாப்பா, கல்லாண்ட என்ன? அவ்வாறல்ல. அவ்வாறல்லன்னா அந்த செல்வம் என்ன செய்யாது? அவனை நிலைத்திருக்க செய்யாது. லயும்பதன்ன, லயும்பதன்னு சொன்னா அவன் எரியப்படுவான். லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, எங்க? ஹுதமாவில் எரியப்படுவான். லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் ஹுதமாவிலே எரியப்படுவான். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. அப்ப எனவே லயும்பதன்ன அரபுல இன்னொரு வார்த்தை கொண்டு வராங்க, லயுத்ரஹன். லயுத்ரஹன் என்ன செய்யப்படுவான்? எரியப்படுவான். இப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபனபதூஹு வராஅ ஸுஹுரி, வேதத்தை அவங்க தங்களுடைய முதுகுக்கு பின்னால் எறிந்தார்கள். அங்க நபது என்ற வார்த்தை வரும். என்ன வார்த்தை? நபது. அதே மாதிரி தான் லயும்பதன். அப்ப தரஹ என்ற வார்த்தையும் எரிந்தால் தான் தரஹ. அப்ப லயுத்ரஹன்ன என்ன செய்யப்படுவான்? அவன் எரியப்படுவான். இதுல வந்து உறுதியை சொல்றதுக்கு என்னென்ன வார்த்தை இருக்குது? ல இருக்குது. அடுத்து ல வந்து உறுதியை சொல்லும். அடுத்தது நூல்ல வரக்கூடிய அந்த சப்த நீங்க எடுத்தாலும் அதுவும் என்ன செய்யுது? அந்த உறுதியைத்தான் குறிக்கும். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அல் ஹுதமா, அல் ஹுதமா அப்படி என்றதை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹு தாலா அடுத்த வசனத்துல அதுக்குரிய தப்சீரை அல்லாஹு தாலா சொல்கிறான். திரும்ப ஒரு கேள்வி கேட்டுவோமா, அதுராக மல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்னவென்று நீர் அறிவீரா என்று அல்லாஹ் நபியிடத்திலே கேள்வியாக கேட்கிறான். கேட்டுவிட்டு அதற்குரிய தப்சீர் அடுத்த வசனத்துல வரும். அதற்குரிய தப்சீர் நாருல்லாஹில் மூகதா. நாருல்லாண்டா அல்லாவின் நெருப்பு. நாருல்லான் என்ன அர்த்தம்? அல்லாவின் நெருப்பு. அல் மூகதாண்டா அதாவது மூட்டப்பட்ட எரிக்கப்பட்ட அல்லாவின் நெருப்பு, அதாவது அல்லாவுடைய கட்டளையால் எரிக்கப்பட்ட நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. அல்லதி தத்தலிஉ, அஃஇதாண்டா உள்ளங்கள், ஃபுஆதனா உள்ளம், அஃஇதானா உள்ளங்கள் பன்மை. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அது உடல்கள்ல பட்டவுடன் உள்ளங்கள்ல தான் தாக்கும் அந்த நெருப்பு. தத்தலியுன்னு என்ன செய்யுது? அப்படி பாயும். எதை நோக்கி? உள்ளத்தை நோக்கி பாயும். உடல்களில் பட்டவுடன் உடல்களை அப்படி எரிச்சு கொண்டிருக்காது. எங்க தான்? உள்ளம். சுப்ஹானல்லாஹ், உள்ளங்களில் பாய்ந்து விடும். இன்னஹா அலைஹிம் முஸதா.
அந்த ஹுத்தமா இன்னும் சொல்லப்படுது, அதாவது நரகத்தில் உயர்ந்த கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டு அவர்கள் மீது அதன் வாயில்களும் மூடப்பட்டுவிடும். அடுத்து ஃபி அமதிம் முமத்ததா, நரகத்தில் உள்ள உயர்ந்த கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டு அவர்கள் மீது அதன் வாயில்களும் இன்னஹா அலைஹிம் முஸதனா என்ன செய்யும், அதாவது அதன் மீது அந்த வாயில்கள் செய்யப்பட்டுவிடும், மூடப்பட்டு. அமத் என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா தூண்களுக்கு சொல்லக்கூடியது. அதன் என்ன செய்யப்படும், அந்த தூண்கள்ல அவர்கள் கட்டப்படுவார்கள். ஃபி அமதிம் முமத்ததா. இதுல அந்த ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது அந்த அல் ஹுத்தமா என்பது என்ன செய்து அப்படி ஒரு எரியக்கூடிய அந்த கடுமையான ஒரு நெருப்பாக அது இருக்கும். அதே போன்று மூக்கதா என்றால் மூட்டப்பட்டதாக. அவங்களுக்கு தெரியும், நரகத்துடைய எரிபொருளாக அல்லாஹ் எதை சொல்கிறான்? மனிதர்களும் கற்களும். அல் முஸஅரான் அல் முஸஅலா பின்னாசி வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தின் எரிபொருட்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, அது மனிதன் எரிபொருள்னா எப்படி எப்படி இருக்கும் அது. சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அப்ப தன்ஃபுது மினல் அஜ்சாதி இலல் குலூபி ஃபதுஹரிகுஹா, அது உடல்களால் நுழைந்த உள்ளங்களை அது எரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வேதனை என்பது கடுமையானதாக இருக்கும். கடுமையான வேதனையாக அந்த வேதனை இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா உள்ளம் என்பது மிக சாஃப்டானது, மிருதுவானது. எனவே அதை அது போய் என்ன செய்து எரிப்பது என்பது அலமு ஹர்கில் குலூபி அஸத்து மின் அலமி கைரிஹா லிலுதுஃபிஹா. அப்ப அந்த உள்ளத்துடைய அந்த மென்மை தன்மை அதை எரிக்கும் போது வேதனை எப்படிதான் இருக்கும்? கடுமையாகத்தான் இருக்கும். அலைஹிம் முஸதன, அதாவது முகலகத்துன் அலைஹிம், அவர்கள் மீது மூடப்பட்டதா. ஃபி அமதின் முமத்ததான ஃபி அமிதத்தின் தவிர, நீண்ட தூண்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பாங்க என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் சூரத்துல் ஹுமஸாவுடைய அத்தியாயம். இந்த அத்தியாயம் எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அப்ப எங்களுக்கு எந்த மோசமான பண்புகள், மோசமான பண்புகளை தான் உருவாக்கும். புரியுதா சொல்றது? மோசமான பண்புகள் என்ன செய்யும்? மோசமான பண்புகளைத்தான் உருவாக்கும். நல்ல பண்புகள் என்ன செய்யும்? நல்ல பண்புகளை உருவாக்கும். அப்படித்தானே? அவன் அந்த பொருளாதாரம் என்னை என்ன செய்யும்? நிலைத்திருக்க செய்யும், என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று அவன் அந்த பொருளாதாரத்தின் மீது அவன் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை அவனை என்ன செய்யுது? மோசமானவற்றின் பால் அவனை தூண்டுகிறது. பிறரை ஏளனமாக பார்க்க தூண்டுகிறது, பிறரை கேவலப்படுத்த தூண்டுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? அதே நேரத்தில் அந்த பொருளாதாரம் அல்லாஹுடைய அருள் என்று யார் எண்ணுகிறானோ, இந்த பொருளாதாரம் என்னை காக்காது, இறைவன் தான் என்னை காப்பவன் என்று நம்பக்கூடியவன் நிச்சயமாக அந்த மோசமான பண்புகளுக்குள் செல்ல மாட்டான். அப்படித்தானே? செல்ல மாட்டான். அதனாலதான் குர்ஆன்ல பார்க்கிறோம், அல்லாஹ் சொன்னபடி அவர்கள் நேர்வழி அடைந்த போது அவர்களுக்கு நாம் இன்னும் நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது என்ன செய்யும்? இன்னும் நல்ல பண்புகளை தான் உருவாக்கும். மோசமானவைகள், தீயவைகள் என்ன செய்யும் என்றால் மோசமான தீய பண்புகளைத்தான் கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நாஸியாத் அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்து நாஸியாத்ல கடைசியில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா. ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்றான். ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா. ஏன் அவன் அநியாயம் செய்கிறான், ஏன் அவன் வரம்பு மீறுகிறான் என்றால் ஒரு காரணத்தால சொல்றான். வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, அவன் மறுமை வாழ்வை விட்டுவிட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். பாத்தீங்களா? அவன் வரம்பு மீறுவதற்கு காரணம், அவன் வரம்பு மீறுவதற்கும் அநியாயம் செய்வதற்கும் காரணம் ஒன்றுதான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் பொருளாதாரத்தை எப்படி நினைக்கிறானா? இது என்னை பாதுகாக்கும், இது என்னை காக்கும் என்று நினைக்கிறான். அல்லாஹ் அங்கும் சொல்கிறான், அவன் மறுமை வாழ்வை விட்டுவிட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்த காரணத்தால் அவன் அநியாயம் செய்கிறான், வரம்பு மீறுகிறான். அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஜஹீம், நரகம் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்க பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி சூரத்துல் அலக் எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்துல் அலக்ல வரும்போதும் அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னல் இன்சான லயத்கா, இன்னல் இன்சான லயத்கா அர்ஆஹு இஸ்தக்னா. என்ன அர்த்தம்? இன்னல் இன்சான லயத்கா, நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். வரம்பு மீறன என்ன அர்த்தம்? வரம்பு மீறினா ரெண்டு விஷயம். படைத்த ரப்புடைய கட்டளைகள்ல வரம்பு மீறுகிறான், அடுத்தது பிறருடைய விஷயத்தில், அடுத்தவருடைய விஷயத்துல வரம்பு மீறுகிறான். ரெண்டு வரம்பு மீறல் நடக்கும், ரெண்டு வரம்பு மீறுதலும் அதுல நடக்கும்.
ஏன் அங்கு வரம்பு மீறுகிறான்? என்ன அல்லாஹ் சொல்றான்? அன்றாஹுஸ்தகன, தன்னை இறைவனை விட்டு அவன் தேவையற்றவனாக காணுகிறான். தன்னிடம் செல்வம் இருக்கிறது, இது என்னை பாதுகாக்கும், என்னிடம் இருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகள், பட்டம் பதவிகள் என்னை காக்கும் என்று நினைக்கிறான். புரியுதா? இறைவனை படைத்த இறைவனை விட்டு தன்னை தேவையற்றவனாக அவன் காணுகிறான். பாருங்க, இப்படி குர்ஆன்ல வரக்கூடிய இடங்கள், இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அத்தியாயம் சூரத்துல் ஹுமஸா நமக்கு முக்கியமான செய்தியை சொல்லக்கூடிய அத்தியாயம், கடுமையான எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம். எனவே இங்கு இந்த எச்சரிக்கைகளை பொறுத்தவரையில இந்த தீய குணங்கள் வந்து நாங்கள் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த துவாக்கல்ல இதுல நாங்கள் ஏதாவது துவா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? மோசமான பண்புகள் நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்கல்ல வரகதாரி அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாக், மின் முன்கராத்தில் அஹ்லாக் என்றா என்ன? மோசமான பண்புகளை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கெட்ட தீய பண்புகள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் அமால், தீய செயல்கள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வல் அஹ்வா, கெட்ட ஆசைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். தீய ஆசைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவா ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வா. மூணு விஷயம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வா என்ற துவா. அதே போன்று நாங்கள் பொதுவாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷுரூரில் அஹ்லாக், மின் ஷர்ரில் அஹ்லாக் என்ற மாதிரியான வார்த்தைகள், தீய பண்புகள் நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய அமைப்பிலும் பொதுவாக நாம் கேட்கலாம். நாம் தமிழில் கூட அதை கேட்டுக்கொள்ளலாம். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் இந்த பாடத்தை இதோட முடித்து கொண்டு அடுத்த நமது தலைப்பு வந்து நபித்தோழர்களுடைய கூற்றுகள். நபித்தோழர்களுடைய கூற்றுகள். அதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற கூற்று வந்து 11வது கூற்று. 11வது கூற்று. பேஜ் நம்பர் வந்து எத்தனைடா? 49. சரியா? புக் வந்து தேவைன்னா பிடிஎஃப் இருக்குதான், எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கூற்று வந்து எந்த சஹாபியுடைய கூற்று என்றால், அன் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் லம்மா சஅலஹு மஸ்ரூக் இப்னுல் அஜ்தா அன் மஸ்அலத்தின் யப்ன அஹி அகான ஹாதா قال لا قال فأجمنا حتى يكون فإذا كان اجتهدنا لك رأينا. இதுதான் இந்த கூற்று. சரியா? இது வந்து இமாம் இப்னு ஸஅத் அவங்களோட தபகாத் என்ற நூலில் இந்த செய்தி வருகிறது. அதே போன்று இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லா அவங்களுடைய ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலும் இந்த செய்தி என்ன செய்கிறது? வரக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நாங்கள் படிச்சுக்கணும் தானே. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ஒரு நபித்தோழர், சிறந்த ஒரு நபித்தோழர். அவரிடம் ஒரு தாபிஇ, அவருடைய பெயர் வந்து மஸ்ரூக் இப்னுல் அஜ்தா என்ற ஒரு தாபிஇ ஒரு மார்க்கம் தொடர்பான ஒரு கேள்வி, மார்க்கம் தொடர்பான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறார். கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, அவர்கள் சொல்கிறார்கள், அது நடக்கும் வரை காத்திருப்போம் என்றார். அது நடக்கும் வரை காத்திருப்போம். ஃபஅஜிம்மனான்ற வார்த்தை இதனை ஃபஅஜிம்மனான்ற ஒரு வார்த்தையில வருது, அந்த செய்தியில வருது. ஃபஅஜிம்மனான்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அரிஹ்னா, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்டா, காத்திருப்போம் அது நடக்கும் வரை. புரியுதா? ஃபைதா கான ஜித்தஹத்னா லக ரஅயனா, ஃபைதா கான ஜித்தஹத்னா லக ரஅயனா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அது அப்படி நடந்து விட்டால் நாம் எவ்வாறு செயல்படுவோம் என்பதை நாம் பார்க்கலாம் என்று குறிப்பிடுறாங்க. இந்த கூற்றுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த கூற்று வந்து இங்க இதுல கொண்டு வரத்துக்குரிய முக்கியமான நோக்கம் வந்து என்னவென்றால், அதாவது ஒன்று நடப்பதற்கு முன்னால் நாம் அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்பதுதான் சுருக்கமான படிப்பின். இந்த கூற்றுடைய சுருக்கமான படிப்பின் என்னவென்றால், ஒன்று நடப்பதற்கு முன்னால் நாம் அதை பற்றி என்ன செய்யக்கூடாது? கேள்விகள் கேட்டு நம்மை சிரமத்துக்குள் ஆழ்த்தி கொள்ளக்கூடாது. நம்ம சிரமத்துக்குள்ள
ஆழ்த்தி கொள்ள கூடாது. நாம் என்ன செய்வோம், அது நிகழ்ந்து விட்டால் அதற்குரிய தீர்வை என்ன செய்வோம், நாம் பார்ப்போம். எனவே நாம் என்ன செய்யறது, முந்திக் கொண்டு அதை பற்றி கேள்வி கேட்டு நம்மை சிரமத்தில் ஆழ்த்த வேண்டியது இல்லை. அப்படி நடந்தால் இப்படி நடந்தால் என்ற மாதிரி சிரமத்தில் ஆழ்த்தி கொள்ளக்கூடாது. கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சஹாபாக்களுக்கு சில பொழுதுகள்ல கேள்வி கேட்பதற்கு ஏன் தடுத்து இருந்தாங்கண்டா, அவங்க சில நேரம் கேள்வி கேட்டு அதனால உம்மத்துக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு விடுமோ. ரசூலுல்லாஹ் அப்படி கேள்வி கேட்கிறோம்னா மோசமானன்னு சொல்லியிருக்கிறான். யாராவது ஒரு கேள்வி கேட்டு அதனால சமூகம் சிரமப்படுமாக இருந்தால் அவர் மோசமானவர். அப்படிதானே? இப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, அடியார்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் என்ன எழுப்பி கேட்டாருண்டா, ஒவ்வொரு வருடமுமான்னு கேட்கிறார் கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருக்கிறான். அவர் திரும்பவும் கேட்கிறார், ஒரு வருடமுமா? அப்போதும் நபி அவங்க மௌனமா இருக்கிறான். மூன்றாம் முறையும் கேட்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், எந்த விடயத்தில் மௌனமாக இருக்கும் அதை என்ன விட்டுடுங்கன்றான். எந்த விடயத்தில் நான் அமைதியாக இருக்கிறேனோ அதில் நீங்க என்னை விட்டு விடுங்கள். நபி அவங்க நஅம் 3 எழுத்து தான். என்ன எழுத்து? 3 எழுத்து. நஅம் ஆம் என்று சொன்னால் என்ன செஞ்சிடும், கடமையாகிடும். ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜி செஞ்சாக, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்தாக வேண்டும். பாருங்க. அப்ப அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் அமைதியாக இருந்த விஷயங்கள் என்ன விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னுள்ள சமுதாயங்கள் அழிந்ததெல்லாம் இப்படி அதிகமான கேள்விகள் கேட்டுதான் அழிந்தார்கள். கேள்வியை கேட்பாங்க, கடமையாகிடும், அது போல செய்யலைன்னு என்னது, அழிவு. அப்ப எனவே அடுத்து சொல்றாங்க, இறை தூதர்களுக்கு முரண்பட்ட காரணத்தால் இந்த 2 விஷயம் அழிவுக்குரிய விஷயங்கள் என்று எச்சரிக்கிறான். அதனால கேள்வி கேட்பதை பொறுத்தவரையில சில நேரங்கள்ல நாம யோசிப்போம், இந்த கேள்வியை கேட்காம இருந்திருக்கலாம், ஏன்னா நானே எனக்கு சிரமப்படுத்தி கொண்டேன் என்ற மாதிரியான இடங்கள் இருக்குது. சில நேரங்கள்ல நாம என்ன செய்யறது, நமக்கு புதிதா வகை வரப்போறது இல்லை, மார்க்கத்தில் உள்ள சட்டங்கள் தான். மார்க்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலம்னா என்ன செஞ்சது, வகை வந்துச்சு, புதிய சட்டங்களும் வரும். அது மிக டேஞ்சரான காலம் அது. புரியும். இப்போது இப்ப பாத்தீங்கன்னா சில மார்க்கத்துல சலுகைகள் என்று உள்ள விஷயங்களை கூட சிலவங்க என்ன செய்யறாங்க, சிரமப்படுத்திக் கொள்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலக்கல் முத்தனத்தியுன்னுட்டாங்க. ஹலக்கல் சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்க அழிந்தார்கள். சிரமப்படுத்திக் கொள்ளவங்க என்ன செய்வாங்க, மார்க்கம் எளிதாக இருக்கும் போது ஏன் சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டும்? மார்க்கம் எளிதாக இருக்கும் போது ஏன் சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டும்? புரியுது சொல்றது. எனவே அந்த அடிப்படையில அருமையான சகோதரர்களே, இப்படி சில நேரங்களில் கேள்விகளை கேட்டு செய்யக்கூடாது, நாங்க சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த கூட்டுடைய மிக பிரதானமான நோக்கம். அப்ப எனவே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுத்தவரையில, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சிறப்பை பத்தி நாங்க இதுக்கு முன்னாலேயும் பார்த்தோம். சரிதானே? இந்த செய்தியில அவர்களை பத்தி உள்ள என்ன குறிப்பு வருதுன்றதை கொஞ்சம் பார்த்து நாங்க என்ன செய்வோம், பாடத்தை நிறைவு செய்வோம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சிறப்புகள்ல ஏதாவது தெரிஞ்ச சிறப்பு சொல்லுங்க பாப்போம். குர்ஆனுடைய இல்ம் நிறைய உள்ளவர் உபய் இப்னு கஅப். அப்ப அவருடைய தந்தையுடைய பேர் என்ன? கஅப். அவரது பாட்டன் பெயர் கைஸ். உபய் இப்னு கஅப் இப்னு கைஸ். சரியா? கைஸ் என்பது பாட்டனார் பெயர். அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி. அப்படி என்ன? மதீனாவாசி, ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய புனை பெயர் அபுல் முந்திர், முந்திரின் தந்தையே, அபுல் முந்திர். ரசூலுல்லாஹ் இவங்களை அபுல் முந்திர் என்று எந்த ஹதீஸ்ல அழைச்சாங்க? அபுல் முந்திர் என்று எங்களுக்கு தெரிஞ்ச நபி மொழியில. இப்ப ஆயத்துல் குர்சி ஹதீஸ் இருக்குதானே, ஆயத்துல் குர்சி என்ன ரசூலுல்லாஹ் கேட்டாங்க? குர்ஆனிலே மகத்தான வசனம் எது என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அபல் முந்திர் என்று தான் அழைக்கிறான். முந்திரின் தந்தை என்று தான் கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படி அழைத்தார்கள்? முந்திரின் தந்தையே, குர்ஆனில் மகத்தான வசனம் எது? முந்திரனை எச்சரிப்பவர். முந்திர் அவரோட மகண்ட பேர். முந்திரின் தந்தைன்னு என்ன அர்த்தம்? அவரோட மகண்ட பேர் என்ன? முந்திர். சரியா? அதே மாதிரி அவர் அபு துஃபைல் என்றும் அழைக்கப்பட்டார், துஃபைலின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார். இவருக்கு சிறப்பு பெயர்கள் என்ன இருக்குதுன்னா, சையீதுல் குர்ரா. என்ன அர்த்தம்?
சையீதுல் குர்ரா, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள்ல தலைவர். சையீதுன தலைவர், முன்னோடி. குர்ஆனை ஓதுபவர்கள்ல முதன்மையானவர்கள் உள்ள ஒருவர் சையீதுல் குர்ரா என்ற சிறப்பு பேர் இவங்களுக்கு உண்டு. இவங்க எப்ப மரணிக்கிறாங்கடா, ஹிஜ்ரி 19 மரணிக்கிறாங்க. தூஃபிய சனா 19 எத்தனை 19 மரணிக்க. இன்னொரு கூற்று இருக்குது 32 மரணிச்சாங்கன்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதே மாதிரி இவங்க மதீனாவிலே இவர்கள் மரணித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதுதான் இந்த நபித்தோழரை பற்றியுள்ள அந்த சிறப்பு சம்பந்தமாக அவர் தொடர்பான குறிப்புகள். எனவே இவர் ஒரு மிக சிறந்த ஒரு நபித்தோழர். நிறைய சிறப்புகளை இவர் தொடர்பாக நாங்கள் படிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள், டவுட்டுகள் இருக்குதா?